Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஷின் பேப்பர், மாடல் பேப்பர் தான். ஸோ இதை மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஃபுல் போர்ஷன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான போர்ஷன்ஸ் கவர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா நிறைய டிஸ்ட்ரிக்டில். அதனால் இப்போ இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மெயினாக உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றது இருக்குது. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேம் சென்டென்ஸ், ஜென்ரல் பார்ட்டு, கிராமர் பார்ட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 50 மார்க்ஸ்க்கு இந்த கொஷின் பேப்பர் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஓவரால் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு தரோவாக இருக்க வேண்டியது, அதாவது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அண்ட் தென் கிராமர் பார்ட்டு, அடுத்து மெமரி போம்லலாம் நமக்கு மார்க்கே மிஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி தரோவாக படிச்சிடணும். இதில் பார்த்திங்கன்னா சூஸ் த அப்ராப்ரியேட் சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. சினானிம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் choose the appropriate antonyms for the underlined words. Antonyms பார்த்திங்கன்னா 4, 5, 6 இது 3 antonyms. And then 7th question பார்த்திங்கன்னா choose the correct plural form கேட்டிருக்காங்க. அதாவது ஜென்ரல் பார்ட்டுன்னு நான் சொல்கிறது இதுதான், சிங்குலர் ப்ளூரல், நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அப்ரிவேஷன், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், idioms and phrases இதெல்லாம் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 7 plural form. Number 8, form a derivative by adding the right prefix, nutrition. So malnutrition வரும் இல்லையா, ப்ரிஃபிக்ஸ்ன்றது before the word. And then choose the correct expansion of the abbreviation CRY கேட்டிருக்காங்க. at the prepositional phrase. இந்த ஜென்ரல் பார்ட் ப்ளஸ் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸில் அவுட் ஆஃப் 10க்கு 10 out of 10 வாங்குற அளவுக்கு தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது Roman number 2, answer any 2 of the following sentence following in a sentence or 2 mark question. 3 questions கொடுத்துருக்காங்க, any 2. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷினும் நம்ம ப்ரோஸ் வைஸ் என்னது இம்பார்ட்டன்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் போம்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோமோ அது ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ரிமைனிங் கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். Roman number 3, answer any one of the following. ஏதாச்சும் ஒரு கொஷின் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அதாவது வாய்ஸ் கேட்டிருக்காங்க. change the following sentence to the other voice. 14 and 15 ரெண்டுமே ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ரிலேட்டட், அதாவது வாய்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். இதில் எது உங்களுக்கு கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் எழுதலாம், சிம்பிளாக இருக்கிறது. Roman number 4, answer any 2 of the following paragraph question, 5 mark. Describe the struggles underwent by the young seagull to overcome its fear of flying ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து describe the journey of life as depicted in the poem by Henry Van Dyke. Narrate the extensive search operation made by the policeman in the house. 16, 17, 18 பார்த்திங்கன்னா paragraph question. ஸோ இந்த paragraph questionல 3ல் any 2க்கு ஆன்சர் கொடுக்கணும். நீங்கள் paragraph questionை பொறுத்த வரைக்கும் சைட் ஹெட்டிங்ஸ் கொடுங்க. சைட் ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதிட்டு அதுக்கு அடுத்தது இன்ட்ரொடக்ஷன் அண்ட் தென் கன்க்ளூஷன் கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். ரீட் த poetic lines அண்ட் ஆன்சர் த questions given below. பிஃபோர் தட் நமக்கு போம் பேராகிராஃப் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அது மெமரி போமாக இருந்தால் நீங்கள் இந்த கொட்டேஷன், அதாவது போம் லைன்ஸை கொட்டேஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும், ஆன்சரும் பார்க்க அழகாக இருக்கும். ஏதாவது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் லைன்ஸ்க்கான அந்த போம் லைன்ஸ் கொட்டேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். Read the poetic lines and answer the questions given below. 2 into 1, 2 marks. ஸோ போம் லைன்ஸ் 2 கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க Roman number 5ல். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 20th, read the following poetic stanza and answer the questions given below இருக்கு இல்லையா. போம் லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 4 மார்க்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் ஆல்ரெடி நமக்கு அது ரொம்ப ஈஸி. ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது எல்லாமே ஈஸி. அண்ட் தென் அலிட்ரேட்டட் வேர்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் 21 பார்த்திங்கன்னா கோட் ஃப்ரம் மெமரி, 5 மார்க். ஸோ மெமரி போமில் இருக்கக்கூடிய
அந்த 5 மார்க்கை மெமரி போமுக்காக 5 மார்க் இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ரோமன் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். ஸோ பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 5 மார்க்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் இங்கேயே இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து எதுலலாம் மார்க் ஸ்கோர் பண்ணலாமோ அந்த பார்ட்டை மேக்ஸிமம் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பேராகிராஃபை ஃபஸ்ட்டு படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணுங்கள். Then Roman number 7, answer any two of the following. Prepare an attractive advertisement கொடுத்துருக்காங்க. advertisement furniture shop. ஸோ ப்ராப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு என்ன பண்ணணும்னா பிக்சர்ஸ், டெக்கரேஷன்ஸ் அண்ட் தென் வேர்ட்ஸ், கேட்சி வேர்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். தென் 24 பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டே வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் யுவர் ஸ்கூல் on 15 July. The district collector was the chief guest of the event. As part of the event, many competitions were held and the prizes were distributed to the winners and participants. Now, as the member of the organizing committee, write a report on the event in about 120 words. So, event பத்தின report writing எழுத சொல்லியிருக்காங்க. And then look at the following picture and express your views on it in about 5 sentences. ஸோ பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக 5 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் 5ன்றது உங்களால் முடிஞ்சதுன்னா 6 to 7 சென்டென்சஸ் எழுதலாம். பிகாஸ் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மேபி இதில் இந்த 2 சென்டென்சஸில் நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம். அதனால் ஜஸ்ட்டு திங்க் ஓவர் இட். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா 6 சென்டென்சஸ் கூட எழுதலாம். சரிங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் கொடுங்க. மேக்ஸ் அண்ட் தென் இங்கிலீஷ் இது ரெண்டுத்துக்குமே கொஷின் பேப்பர் ரிவிஷன் மஸ்ட்டு. இப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மாடல் கொஷின் பேப்பர் நம்பர் 3 இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறது. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் எல்லாமே அங்கே வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஈஸியாக 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்து மாடல் கொஷின் பேப்பர் நம்பர் 1, கொஷின் பேப்பர் நம்பர் 2வும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரிவிஷன் பண்ணாதவங்க நீங்கள் அதையும் வந்து ரிவிஷன் பண்ணிவிடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.